பிரைஸ் லார்ட். சும்மா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாளில் இயேசு உங்களோடு இருக்கிற ஒளித்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கலாமா? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். ஆமென், அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைய முறை கேட்டுக்கொள்ள, திறந்த வாசல் அப்படின்னா என்னங்க? எனக்காக திறக்கப்பட்ட வாசலா, இல்லை ஏற்கனவே திறந்திருக்கிற ஒரு வாசலா அப்படின்னு நமக்கு இன்னைக்கு ஒரு டவுட் வருது. எனக்காக ஒரு வாசல் திறந்திருக்குமா அப்படின்னா, கட்டாயம் உங்களுக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எகிப்து தேசம் முழுவதும் பெரிய கூக்குரல் உண்டாச்சு. என்ன கூக்குரல் உண்டாச்சுன்னா, தலைச்சன் பிள்ளைகளை சங்காரத்துடன் சங்கரிச்சிட்டு இருக்கான். தலைச்சன் பிள்ளைகளை சங்காரத்துடன் சங்கரிச்சிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா, அந்த வாசலோட நிலைக்கால் மேலே ரத்தம் பூசப்படவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆட்டை அடிங்க, அந்த ரத்தத்தை எடுத்து அதனுடைய நிலைக்காலில் பூசுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி கேட்டு எல்லா அதாவது இஸ்ரவேலர்களும் பூசிட்டாங்க. சரிங்களா? எகிப்தியர் கூட சிலர் என்ன செஞ்சாங்க, அதை கேட்டுட்டு அவங்க அதை மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க. யார் வீட்டு நிலைக்கால் எல்லாம் அப்படி பூசப்பட்டு கதவு அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ளே சங்காரத்தூதன் போகவே இல்லை. ஆனால் பூசப்படாத, திறந்து வைக்கப்பட்ட இந்த பூசப்படாத அந்த நிலைக்காலுள்ள கதவுகளுள்ள வீடுகளில் சங்காரத்தூதன் கடந்து போய் அந்த தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிச்சிட்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, திறந்த வாசல் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு அழிவு கொண்டு வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கு பாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் எகிப்து தேசத்திற்கு மறுநாள் எப்படி இருந்தது? கூக்குரலும் அழுகமாக இருந்தது. எல்லா இடமும் ஒரே பயங்கர அழுகுரல் தான். மரண ஓலம் கேட்டது. எல்லா வீட்லேயும் ஒரே அழுகுரல். தலைச்சன் பிள்ளைகள் இருந்த வீடுகள் எல்லாம் மரண ஓலம் கேட்டுச்சு இல்லைங்களா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதனைக்கு போக வேண்டும் என்று சொன்னபோது எல்லார் வீட்டு வாசலையும் திறந்து விட்டுட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க, எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்ட உடனே எல்லார் வீடு வாசலும் சரியாக திறக்கப்பட்டுருச்சு. திறக்கப்பட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு என்ன வேணுமாலும் எடுத்துகிட்டு போங்க, எங்கள்கிட்ட கேட்க வேணும், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் பாருங்க, 400 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில் அவர்கள் செய்த வேலைக்கு தக்கதான சம்பளத்தை ஒரே நாளிலே கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அங்கே எகிப்தியருடைய வீடுகளிலே புகுந்து கொள்ளை கொண்டார்கள், கொள்ளை அடித்தார்கள் சொன்னோம். என்ன செஞ்சாங்க? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை நகைகளாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், என்னவோ அவங்களுக்கு தேவையானது என்னவோ அது எல்லாவற்றையும் அவர்கள் அப்படியே அள்ளிக்கிட்டு போனாங்க. குறைவே இல்லை, அவ்வளோத்தையும் அள்ளிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. எனக்கு யோசிச்சு பாருங்களேன், ஏன் அப்படி அவர்களுக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டது? அது ஒருத்தனுமே பூட்டல, யாருமே வீட்டுக்கு வராது அப்படின்னு போட்டல. எல்லார் வீடும் திறக்கப்பட்டாச்சு. யார் வேணா எதுக்கு வேணா நீங்கள் எல்லாத்தையும் போகலாம் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. காரணம் என்னங்க? 400 வருஷம் அவங்க முற்பிதாக்கள் செய்த வேலைக்கெல்லாம் சம்பளமே இல்லைங்க. அது ஒரே நாளில் கொடுத்தார். அப்படி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எல்லாவற்றையும் இழந்து நஷ்டமாகி நீங்கள் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறீங்களா? எனக்கு உங்களுக்கு தான் திறந்த வாசல். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து, ஜெபத்தை இழந்து, உங்கள் மேன்மை இழந்து நீங்கள் நிற்கிறீங்களா? உங்களுக்கு தான் திறந்த வாசல். அவர் சொல்கிறாரு, அதை ஒருத்தனும் ஓட்ட மாட்டான், உங்களுக்காக நான் திறந்து வைக்கிறேன்னு சொல்கிறார். அதனால் திறந்து வாசலுக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்து நன்மையானதை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், அனுபவிப்பீர்கள். நன்றி செலுத்துங்க. சரிங்களா? ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தை நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி. நல்ல பரிசுத்த ஆவியானவர் திறந்த வாசலை எங்களுக்காக வச்சுருக்கீங்க. அது ஒருத்தரும் பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வாசல் எங்களுக்கு திறந்தே இருக்கட்டும் ஐயா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. அதன் வழியாக நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். அதை தந்து ஆசீர்வதிப்பீராக. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.